ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ சொல்லுங்க. அடுத்த ரிலே அவுட். ரைட் சைடுல நமக்கு வந்து அட்டி மணி ஓப்பனிங்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 24,450. இதுல இண்டஸ் பேங்க் வருது. இதை நம்ம எப்படி இந்த மாத்தணும்? இடத்துல பாத்தீங்கன்னா அதுல இருந்து மேல 100 மேல strike உள்ள ப்ளஸ் போகும். பாருங்க மேல சார், மேல போங்க. இங்கே நிஃப்டி போடணும்ல. சார் 24,450 அட்டி மணி அப்படிங்கிற பட்சத்துல இதுல வந்து 24,350 போடுங்க. இண்டெக்ஸ் 50 லேசர் வரல. இண்டஸ் பாலு சார், ம் அந்த பிளஸ்ல போடக்கூடாது. பிளஸ்க்கு முன்னாடி அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்குல்ல, அது அதுல கம்பேர் சார் சிம்பிள் பிளஸ்ல போடுங்க. உள்ள ஆ, போடுங்க. அதுல போடுங்க. இப்ப போடுங்க, சும்மா 24 போடுங்க. இந்த ஆள் இருக்குல்ல, அதுக்கு போய் 24,350 ஆப்ஷன் வச்சிருங்க. இப்போ போய் மேல போடுங்க, வரும். 24,350 போடுங்க. 200 24 350 கால். 24 350 கால். 24 350 கால். இது வரைக்கும் இதுதானே சார்? ஆமா சார். போட்டேன். எதுவுமே வரலையா சார்? இண்டஸ்இண்ட் பேங்க் தான் போட்டிருக்கீங்க. வருது வருது, லேட்டாக வருது சார். டிக்கெட்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அவர் சொன்ன மாதிரி கண்ணை மூடிடுவோமா? ஓகே. எஸ், இப்போதான் ப்ரைஸ் வருதுல்ல? எஸ். ஓகே சார். ஓகே சார். அடுத்து வேற லேஅவுட், கீழே உள்ள லேஅவுட் இது மூடிடவா? இதை மினிமைஸ் பண்ணுங்க. இதை மினிமைஸ் பண்ணிட்டேன். இந்த லேஅவுட்டுக்கு கீழே, இப்ப போட்ட லேஅவுட்டுக்கு கீழே அந்த லேஅவுட் செலக்ட் பண்ணுங்க. அதுல வந்து 24,550 புட்டு. 24,550 புட்டா? நிஃப்டின்னு போட்டு போடணுமா? நிஃப்டி 24,550 புட்டு. 24,550 புட்டு இருக்கு. இதுதானே சார்? ஓகே சார். போட்டேன். வர்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். வந்துடுச்சு. இது 5 மினிட்ஸ்ல இருக்குல்ல சார்? 5 மினிட்ஸா மாத்திங்க. 5 மினிட்ஸா மாத்திட்டேன். 5 மினிட்ஸ்ல போய் பீரியட் செப்பரேட்டர் யூஸ் பண்ணீங்க சார். செட்டிங்ஸ்ல போய் மேல மேல செட்டிங்ஸ் இருக்கும் பாரு, ரைட் கார்னர், அதுல செட்டிங்ஸ் போங்க. செஷன்ஸ் பிரேக் இருக்கும் பாருங்க. ஸ்டேட்டஸ் லைன்ல அப்பியரன்ஸ்ல போங்க. செஷன் பிரேக் இருக்கு. இது செஷன் பிரேக் அப்ளை டு ஆல் கொடுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்ளை டு ஆல் கொடுங்க. அப்ளை டு ஆலா? கீழே இருக்கு பாருங்க. அப்ளை டு ஆல். அப்ளை டு ஆல். ஓகே கொடுக்கா? ஓகே. கொடுத்துட்டேன். இப்போ அப்படியே அந்த லேஅவுட் இருக்கு பாருங்க. லேஅவுட் மேல 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 பாலுவுக்கு முன்னாடி சார். அது செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே சிம்பிளை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் இன்டர்வலை கிளிக் பண்ணுங்க. சிம்பிள் வேணாம் இருக்கட்டும், இன்டர்வல் கிளிக் பண்ணுங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்களே, ஸ்க்ரோல் பண்ணுங்க. டைம், டேட் ரேஞ்ச் ரெண்டையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே சார், விட்டுருங்க சார். இப்போ இதை லேஅவுட் சின்னது பண்ணி மினிமைஸ் பண்ணி லேஅவுட் சின்னது பண்ணிட்டேன். இதுல வந்து நிஃப்டி ஆகஸ்ட் வந்துடுச்சு. இப்போ எல்லா டைம் ஃப்ரேமும் ஒரே டைம் ஃப்ரேம் மாறிங்க சார். ஆமா சார், எல்லாமே எல்லா டைம் ஃப்ரேம். எனக்கு இப்ப காலு புட்டு இருக்குல்ல, இது ரெண்டுக்குமே வியாழக்கிழமை ஹை லோ மட்டும் மார்க் பண்ணுங்க. இது காலு, இது புட்டு. அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கங்க. இது இந்த காலை முதல்ல பண்ணட்டுமா? பண்ணுங்க. காலில் என்ன செய்யணும்? வியாழக்கிழமை 22,550 கால் வந்து 90 ரூபாய். 90.90 சார். வியாழக்கிழமை காலையில வைக்கவா? இந்த மேக்னெட் மோட் ஆன் பண்ணிக்கங்க சார். மேக்னெட் மோட். ஓகே. ஸ்ட்ராங் போட்டுக்கங்க. ஸ்ட்ராங் போடுவா? போட்டேன். போட்டுட்டு அதோட ஹை, அன்னைக்கோட ஹையையும் லோவையும் மாத்து. வியாழக்கிழமை ஹையோட சார் அது ஹையா? ஹை வந்து 152 சார். 24,450 வந்து 152. வியாழக்கிழமை சார், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை கிடையாது. நம்ம இப்ப வந்து வெள்ளிக்கிழமைக்கு தான் ட்ரேட் பண்ண போறோம். அதுக்காக வியாழக்கிழமை செட்டப் பண்றோம். இதுதான் சார் வியாழக்கிழமை. அதோட ஹை போடுங்க, ஒரு கோடு. அந்த கருப்பு கோடு எடுத்துருங்க.
ஹைல போடுங்க, லோல ஒரு கோடை போட்டு. ஓகே சார், அதே மாதிரி புட்டுக்கும் போட்டு. புட்டை பெருசு பண்ணணும். இது வியாழக்கிழமை தான், வியாழக்கிழமை தான் ஹை. ஒரு கோடு, இதில் ஒரு கோடு, இதில் கோடை கொண்டு வந்து ஹைல வை. ஓ மேலே போ. ஹை வந்து 106. 374 சார். அப்புறம் லோவில் ஒன்று, லோ வந்து இங்கே 24 550. 24 550க்கு வந்து 106 சார். 218 லோ சார். வச்சுட்டேன் சார். இந்த செட்டப் நீங்க 9 ஆளுக்குலாம் பண்ணி முடிச்சிருக்கணும் சார். ஓஹோ. ஏன்னா ப்ரீ மார்க்கெட்ல உங்களுக்கு ஓப்பன் எங்கன்னு தெரியும். ஓகே சார். 9 8க்குலாம் உங்களுக்கு எப்போ ஓப்பன்னு தெரியும். அந்த ஓப்பன் அடி மணிலேருந்து காலுனா 100 ஸ்ட்ரைக் உள்ளுக்குள்ளேயும், புட்டுனா 100 ஸ்ட்ரைக் வெளியிலையும். புரியுதா? ஏன்னா 450 ஸ்ட்ரைக்ல இருக்கு அர்த்தி மணி, நம்ம 350 காலையும் 550 புட்டையும் சூஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே வியாழக்கிழமை வச்சிருக்கோம். வெரி குட். ஓகே சார். இப்போ வெள்ளிக்கிழமை காலையில கேண்டில் பாத்தீங்கன்னா மொதல் கேண்டிலே வந்து புட்டோட லோவை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு புட்டு சார்ட் ஓபன் புட்டு சார்ட் ஓபன் பண்ணுவா. பெருசு பண்றேன். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் எவ்வளவு சார்? ஃபர்ஸ்ட் 5 மினிட். ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் வந்து ஓப்பன் வந்து 232, ஹை லோ க்ளோஸ் வந்து 189.60. 189.60 அப்படின்னா 24,550 ஸ்ட்ரைக்கு. அதுல வந்து 189.60 89.60 மைனஸ் பண்ணணும். ஓகே சார். அப்போ 24,360 வரும். 24,360 கரெக்ட் தான். 360 மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா 24,360க்கு மேலதான் மார்க்கெட்டுங்கிறது இங்க கன்ஃபார்ம் ஆகுது. என்னது 24,360 நமக்கு இந்த இடத்துல கரெக்டா லோவை பிரேக் பண்ணிருக்கு புட் சைடு. இப்ப நிப்டிய பாருங்க. நிப்டி சார்ட் எந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு? நிப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஈக்லிபிரியத்துல இருந்து நல்ல புல்லிஷ் கேண்டில். இதுல எது ஈக்லிபிரியம் சொல்றீங்க? அந்த கோடு தான், இந்த கோடு. இதுக்கு வந்து ஈக்லிபிரியம். இருங்க எனக்கு அதுல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா எனக்கு மேல ரெசிஸ்டன்ஸ் போய் தட்டணும். ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? 24,610 எழுதிக்கிறேன். அதுக்கு பேர் நான் ஈக்லிபிரியமா? பேர் சொல்லுங்க. EQL சும்மா போடுங்க. EQLன்னு போடுங்க. டாடா EQLன்னு போடுறோம். ஓகே ஈக்லிபிரியம். எனக்கு இங்க இருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா மேல ரெசிஸ்டன்ஸ் தட்டணும் சார். ஓகே 24,610. 24,610 ஆமா தட்டணும். அதுதான் என்னோட டார்கெட். ஸ்டாப் லாஸ் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ. ஓகே ஃபர்ஸ்ட் கேண்டில் எனக்கு வந்து ரெண்டாவது கேண்டில்ல நான் என்டர் ஆயிரும். ரெண்டாவது கேண்டில் என்ட்ரி ஆயிருங்க. எந்த ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணணும்னா 24,350. 24,350 ஸ்ட்ரைக். ஓகே. அது ஏன் அந்த 24,350னா நம்ம புட் சைடு அந்த பிரீமியம் வந்து கட் ஆயிருக்கு லோவ. அப்போ 24,350 வந்து நான் 9 கால் அந்த 20ல இருந்து அதுக்கப்புறம் பை பண்ண ஆரம்பிச்சேன் 20க்கு மேல. ஓகே செகண்ட் கேண்டில். ஓகே இங்கே பை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா அந்த இடத்துல பை பண்ணானா என்னோட டார்கெட் மேல அங்க ரீச் ஆகும். 24,610 வரை நான் ஹோல்ட் பண்ணுவேன். இந்த வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவீங்க? ஆமா. ஓகே வெரி குட். இப்ப கால் சைடு எடுத்து பாருங்க. இப்போ கால் சைடு போவா. கால் சைடு வந்து ஓபன் பண்றோம் சார்ட். ஓகே கால் சைடு நீங்க சொன்ன மாதிரியே தான் மேல போகுது. இங்க வந்து 207 பிரீமியம்ல என்ட்ரியா? இதுல நமக்கு டார்கெட் தெரியாது சார். ஆமா. ஏன்னா இதுல நமக்கு ஓபன் ஆனதே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு மேலதான் ஓபன் ஆயிருக்கு. ஆமா அங்க உடச்சிட்டானுங்க. அப்ப நமக்கு மேல டார்கெட் தெரியாது. போற வரைக்கும் இந்த டார்கெட்டுக்காக தான் அந்த கோடை யூஸ் பண்ணிக்கிறோம் ரெசிஸ்டன்ஸ். ஓஹோ
நிஃப்டி. இதுல நமக்கு டார்கெட் இது பண்ண முடியாதுங்கிறதுக்காக நமக்கு 24,610 போனா நம்ம டார்கெட் வெளில வந்துடும். ஓஹோ, அங்க போகும்போது இங்க வெளியே வந்துடணும். இங்க வெளியில வந்துடணும். ஓகே ஓகே, இங்க போகும்போது இங்க வெளியே வந்துடணும். அங்க வெளியில. சப்போஸ் மார்க்கெட் ஒருவேளை ஈக்லிபிரியத்துக்கு கீழே வருது, ஈக்லிபிரியத்துக்கு கீழே வருது, கீழே ஓபன் ஆகுது அப்படின்னா என்னோட கால் பிரீமியம் என்ன ஆகும்? கால் பிரீமியம் நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவ்ங்க இருக்கும். இப்ப 24,350னா பிரீமியம் ஒரு 150ன்னு வச்சுக்கீங்களே. அப்ப இது வந்து கால் பிரீமியம். அப்ப 24,350 பிளஸ் ஒரு 150 ஆட் பண்ணீங்கன்னா 24,500 வரும். அப்ப புட்டு பார்க்கணும். அப்ப நான் பை பண்ண வேண்டியது எதுனா 24,500 புட். லாஜிக் புரியுதா சார்? புரியுது, எனக்கு ஓரளவு புரியுது. கொஞ்சம் புரியல. மறுபடியும் இதை ரெக்கார்டிங்க மறுபடியும் பார்த்தோன்னா புரிஞ்சிடும். ஏன்னா இது பிரீமியம் பேஸ்டு என்ன சொல்லுதுன்னா நமக்கு வந்து சைடு கீழே விழுகுதுன்னா மார்க்கெட் அதுக்கு மேலதான் போகுதுன்னா. ஒரு நிமிஷம், மறுபடியும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டாப்.